Hello students, இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பட்டர்வர்த் ஃபில்டர் டிசைன். ஃபர்ஸ்ட் பட்டர்வர்த் ஃபில்டர்ன்றது என்ன ஃபில்டர், எதுக்காக இந்த டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கற டீடைல்ஸ் நான் சொல்லிறேன். அது இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்னு போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பட்டர்வர்த் ஃபில்டர் வந்து ஒரு அனலாக் ஃபில்டர். நம்ம இப்போ வந்து discrete time signal processing தான் நம்ம பண்றோம். அப்ப கண்டிப்பா நமக்கு டிஜிட்டல் ஃபில்டர் தான் தேவைப்படும். ஆனா நம்ம வந்து பட்டர்வர்த் ஃபில்டர்ன்றது ஒரு அனலாக் ஃபில்டர். நம்ம இந்த சம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற பாராமீட்டர்ஸை எடுத்து ஒரு அனலாக் ஃபில்டர் which is பட்டர்வர்த் ஃபில்டரை நம்ம டிசைன் பண்ணுவோம். அப்புறம் அந்த பட்டர்வர்த் ஃபில்டரை மேப்பிங் மூலமா நான் என்ன பண்ணுவேன்னா டிஜிட்டல் ஃபில்டரா சேஞ்ச் பண்ணுவேன். அதுதான் நான் சொல்றேன். பட்டர்வர்த் ஃபில்டர்ன்றது ஒரு அனலாக் ஃபில்டர் தான். ஆனா இந்த பட்டர்வர்த் ஃபில்டரை பாராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி, அதாவது del1 del2 ohm1 ohm2 இதெல்லாம் பேஸ் பண்ணி ஆர்டர் ஆஃப் த n இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா அந்த ஃபர்ஸ்ட் பட்டர்வர்த் ஃபில்டரை நான் டிசைன் பண்றேன். அதுக்கப்புறம் மேப்பிங் நம்மளுக்கு மூணு மெத்தட் இருக்கு. அதுல பேசிக்கான மெத்தட் வந்து BLT and IIT. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் அந்த அனலாக் ஃபில்டர், அதாவது பட்டர்வர்த் ஃபில்டரை டிஜிட்டல் ஃபில்டரா மாத்திடுறேன். இதுதான் நம்மளுக்கு ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து பட்டர்வர்த் ஃபில்டர் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். இந்த ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு क्वेश्चनே இருக்கும். இல்லன்னா டைரக்டா கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து என்ன பாஸ் பேண்ட் என்ன, அதோட வேல்யூ என்ன, ஸ்டாப் பேண்டோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மேட்ல இந்த del1 அப்படின்றது இந்த இடத்துல தான் இருக்கும். क्वेश्चनல நம்ம சம்மும் பார்க்கறப்ப உங்களுக்கு தெரியும். இந்த del1ன்றது பாஸ் பேண்ட். அப்படி இல்லைனா இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஆல்பா பி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வர வேல்யூ வந்து del2. இதை வந்து ஸ்டாப் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரெப்ரசென்ட் பண்றது ஆல்பா எஸ்ன்னு பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த சென்டர்ல ஓம் இருந்துச்சுன்னா இந்த கார்னர்ல உள்ள வேல்யூ ohm1ன்னு எடுத்துக்கலாம். இந்த முன்னாடி உள்ள வேல்யூ ohm2ன்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த क्वेश्चनல இந்த இடத்துல ஒமேகா இருந்துச்சுன்னா இந்த பிளேஸ ஒமேகா1, இந்த பிளேஸ்ல இருக்கிற வேல்யூ ஒமேகா2ன்னு எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கிவன் டேட்டா என்னென்ன கிடைக்கும்னா del1 del2 ஒமேகாவா இருந்தா ஒமேகா1 ஒமேகா2, இல்ல வந்து ஓமா இருந்தா ohm1 ohm2ன்னு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபைண்ட் எட்ஜ் ஃப்ரீக்வன்சிஸ். இப்போ உங்களுக்கு क्वेश्चनல ஒமேகாவும் ஒமேகா1 ஒமேகா2 இருந்துச்சுன்னா நம்ம வந்து எட்ஜ் ஃப்ரீக்வன்சிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இல்ல டைரக்டா ohm1 ohm2ன்னு கிடைச்சிருச்சுன்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ நம்ம வந்து அதுக்குரிய ஃபார்முலா போடுறோம். क्वेश्चनலயே உங்களுக்கு BLT மெத்தட் யூஸ் பண்ணணுமா இல்ல IIT மெத்தடான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஃபார்முலாவை போட்டுறணும். இதுல வந்து உங்களுக்கு நீங்க சம் பார்க்கறப்ப தெளிவா புரியும். இதுல ஃபர்ஸ்ட் எட்ஜ் ஃப்ரீக்வன்சிஸ் கண்டுபிடிக்கிறதா ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர். ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் எப்படி சொல்லுவோம்னா கேபிட்டல் N அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு வந்து பாயிண்ட்ல வரும், அந்த பாயிண்ட்ல வரும் வேல்யூ, அந்த பாயிண்ட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஹையஸ்ட் வேல்யூக்கு நம்ம கொண்டு போயிடணும். ஏன்னா அந்த வேல்யூ வந்து என்ன கிரேட்டர் than or equal to இருக்கறனால கிடைக்கிற அந்த பாயிண்ட் வேல்யூவை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஹையஸ்ட். இப்போ 2.9 கிடைக்குதுன்னா 3 மாத்திக்கலாம். 1.2 இருக்குன்னா 2 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா 3 dB கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அதுக்கு இதுக்குரிய ஃபார்முலா இருக்கு. நம்ம ஆல்ரெடி ohm1 கண்டுபிடிச்சிருப்போம், கேபிட்டல் N கண்டுபிடிச்சிட்டோம். இந்த del1ம் கிவன் டேட்டாலயே இருக்கும். இதை போட்டு நான் ohm c கண்டுபிடிச்சிருவேன். இது வந்து தேர்ட் ஸ்டெப் 3 dB கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த பட்டர்வர்த் ஃபில்டரை டிசைன் பண்றேன்ல கிடைச்சிருக்கிற டேட்டாவெல்லாம் வச்சு அதுக்குரிய ப்ராசஸ். இதுல நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம். h of s அப்படின்னு அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். n வந்து ஆட் நம்பரா இருந்தா ஒரு ஃபார்முலா, ஈவன் நம்பரா இருந்தா ஒரு ஃபார்முலா. n ஈவன் நம்பரா இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், n ஆட் நம்பரா இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து இதுல தேவையானது வந்து b0 bk அதுக்கப்புறம் ck இதெல்லாம் தேவைப்படும். அதுக்குரிய ஃபார்முலா இந்த எழுதியிருக்கோம். bk is equal to இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அடுத்து ck is equal to 1 ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். if suppose n வந்து ஈவனா இருந்தா a is equal to bk க்கு இந்த ஃபார்முலா நீங்க இத ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு bk is equal to இந்த டேர்ம்ல இருந்து a வந்து ஆல்வேஸ் 1 ன்னு வரும். அந்த ஃபார்முலால நீங்க ப்ராப்ளம்ல பார்க்கறப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிரும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா h of s கண்டுபிடிச்சிருவோம். நெக்ஸ்ட் h of s ல இருந்து மேப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிரலாம்னா h of z கண்டுபிடிக்கணும். இந்த மேப்பிங் மெத்தட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு क्वेश्चनலயே கொடுத்திருப்பாங்க. BLT ஆ IIT ஆன்னு. BLT இருந்தா s is equal to 2 divided by capital T divided by இந்த டேர்ம் கொடுத்திருப்பாங்க. இல்ல IIT இருந்தா நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச ப்ராப்ளம் மாதிரியே வந்து இதையும் செஞ்சுக்கறணும். கேபிட்டல் T யோட வேல்யூ क्वेश्चनலயே கொடுத்திருப்பாங்க. 1 செகண்ட் இல்ல 0.2 செகண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதை எடுத்து பண்ணிரணும். ஆக மொத்தத்துல இந்த பட்டர்வர்த் ஃபில்டரை பொறுத்தவரையும் ஃபார்முலாஸ் தெளிவா படிச்சிட்டோம்னா இந்த 5 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எட்ஜ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் எட்ஜ் ஃப்ரீக்வன்சி வச்சு ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் கண்டுபிடிக்கிறோம் கேபிட்டல் N. அப்புறம் 3 dB கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் h of s, அப்புறம் h of z. இவ்வளவுதான் வந்து ப்ராசஸ்.
பட்டர்வொர்த் ஃபில்டரை பொறுத்தவரையும் கண்டிப்பாக ஃபார்முலா நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம் எக்ஸாம்பிளுக்கு, அது உங்களுக்கு கிளியர் ஆயிரும் உங்களுக்கு இந்த சம் பொறுத்தவரையும். இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க t 1 செகண்ட்னு கொடுத்துட்டாங்க, பிஎல்டி மெத்தடில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த கொடுக்குற ப்ராப்ளமை நம்ம பட்டர்வொர்த் ஃபில்டர் டிசைனோட அந்த ஃபார்மேட் இருக்குல்ல அதோட கம்பேர் பண்ணணும். இப்போ 0.9 இருக்குது, இங்கே del1 இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக del1 is equal to 0.9 வந்துடும். நெக்ஸ்ட் அது அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அடுத்து எல்லாமே அப்படியே இருக்குது. இங்கே நான் சொன்னேன் முன்னாடியே உங்களுக்கு ஓம்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ ஓம் 1ன்னு எடுங்கன்னு. பட் இங்கே ஒமேகான்னு கொடுத்துருக்காங்க, அதனால இந்த வேல்யூவை ஒமேகா 1ன்னு எடுக்கணும். இங்கே எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இந்த வேல்யூவை ஒமேகா 2ன்னு எடுக்கணும், அதையும் எடுத்தாச்சு. இங்கே ஒரு வேல்யூ வராத del 2ன்னு எடுக்கணும், அப்போ அந்த வேல்யூவை del 2ன்னு எடுத்தாச்சு. இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு கிவன் டேட்டா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 எட்ஜ் ஃப்ரீக்வன்சிஸ். நம்மளுக்கு வந்து ஒமேகா தான் கொடுத்துருக்காங்க, ஓம் கொடுக்கல. அப்போ நம்ம கண்டிப்பாக எட்ஜ் ஃப்ரீக்வன்சிஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது ஓம் 1 ஓம் 2 கண்டுபிடிக்கணும். அதுக்குரிய ஃபார்முலா எழுதிட்டேன். ஓம்க்கு தான் நம்ம ஃபார்முலா எழுதியிருந்தோமா, அதில் ஓம் 1னா இங்கே ஒமேகா 1 போட போகிறோம், ஓம் 2னா இங்கே ஒமேகா 2 போட போகிறோம், அவ்வளோதான். இதை பண்ணி நான் நார்மலாக கால்குலேட் பண்ணி அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கேயும் அதே மாதிரி டீக்கு வந்து 1 செகண்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஒமேகா 2க்கு வந்து இந்த 3π/4 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கிடச்சிட்டேன். அப்போ இதுதான் எனக்கு ஓம் 1, இது வந்து ஓம் 2 எட்ஜ் ஃப்ரீக்வன்சிஸ். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் இங்கே கொடுத்துருக்கிற ப்ராப்ளமோட அந்த ஃபார்முலா எழுதிட்டேன். இதில் அங்கே del 2 del 1 ஒமேகா 2 ஒமேகா 1 கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் வரும். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். நான் அந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணணும், அப்புறம் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த நார்மல் ஓப்பன் ப்ராக்கெட்டு, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட், அப்புறம் இந்த கர்லி பிரேஸ், இது எல்லாத்தையும் நார்மலாக சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். அடுத்து லாக் எடுத்தோம்னா ஆன்சர் வந்து இந்த மாதிரி வருது 2.626. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பாயிண்டில் வந்துச்சுன்னா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிடுவோம். நான் n is equal to 3ன்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் வந்து 3 dB கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி ஃபார்முலா எழுதிருங்க. எழுதிட்டு del 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி n-க்கு வந்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓம் 1க்கு வந்து அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்படியே பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு ஓம் c is equal to இந்த வேல்யூ. இது அப்படியே பாயிண்டோட நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து h of s ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எதோடதுன்னா பட்டர்வொர்த் ஃபில்டர் அனலாக் ஃபில்டரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் h of sன்னு சொல்லுவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அனலாக் ஃபில்டரோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே எஸ் டொமைனில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா h of s கண்டுபிடிக்க போகிறோம். n வந்து நம்மளுக்கு ஆட் நம்பர், ஸோ அந்த ஃபார்முலாவே எழுதிக்கிறேன் நான். பின்னாடி வந்து இந்த ஒவ்வொரு உங்களுக்கு இதில் வந்து b0 தெரியாது, அதே மாதிரி வந்து bk தெரியாது. உங்களுக்கு என்ன வேல்யூ தெரியும்னா ஓம் c தெரியும், இங்கே கேபிட்டல் n தெரியும். என்ன வேல்யூ தெரியுதோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நம்ம போடணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன வேல்யூ தெரியுதோ ஓம் சி தெரியும், அப்புறம் கேபிட்டல் என் அதை மட்டும் போட்டுட்டு ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இதில் எனக்கு என்ன தெரியணும்னா பிகே தெரியணும். அப்போ பிகே ஸ்மால் பிகேவோட வேல்யூ தெரியணும். இந்த இருக்குது, அதோட ஃபார்முலா எழுதிட்டேன். ஃபார்முலா எழுதிட்டு இதில் தேவையான டேட்டா இப்போ இங்கே பாருங்கள், n வந்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு என்னது 3 - 1 வந்து 2ன்னு வந்துடும், 2/2 வந்து 1ன்னு வந்துடும். அப்போ கே வேல்யூ 1 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சப்போஸ் இங்கே n வந்து 5ன்னு இருக்குது அப்படின்னா 5 - 1 வந்து நம்மளுக்கு என்ன வரும் 3ன்னு வரும். 5 - 1 வந்து 4ன்னு வரும். 4/2 வந்து 2ன்னு வரும். அப்போ கேவோட வேல்யூ 1லேருந்து 2 வரையும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பி வந்து B1க்கும் கண்டுபிடிக்கணும், B2க்கும் கண்டுபிடிக்கணும். இங்கே உள்ள இந்த பைக்கு உள்ள எல்லாத்துலேயும் உள்ளதுலையும் கேவோட வேல்யூ எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு 1ன்னு போட்டு அந்த பேராமீட்டர்ஸும் கண்டுபிடிக்கணும், அடுத்து 2ன்னு போட்டு அந்த பேராமீட்டர்ஸும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அப்போ 2 டேர்ம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடைக்கும். கே வந்து 2ன்னு போடுறப்ப இன்னொரு டேர்ம் கிடைக்கும். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா பையின் டேர்ம் இருக்கிறனால. இதே சம்மேஷன் இருந்தால் அந்த 2 டேர்மையும் நம்ம ஆட் பண்ணுவோம். பட் வந்து இங்கே பையின் இருக்கிறனால நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். பட் இங்கே கே வந்து 1ன்னு தான் இருக்குது. அப்போ ஒரு கேக்கு வந்து ஒரு வேல்யூ மட்டும் போட்டால் போதும். ஃபஸ்ட்டு நான் என்ன போடுறேன், இந்த பிகேல B1 கண்டுபிடிக்கிறேன். அப்போ நார்மலாக என்னென்ன டேட்டாவும் தேவையோ அந்த ஃபார்முலால போட்டு பிகே வந்து ஈக்குவல் டு B1 தான் எனக்கு 1ன்னு வந்துருச்சு. சிகே வந்து 1ன்னு அந்த ஃபார்முலாலே நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடியே, அதனால சிகேவும் 1 தான். அதாவது C1ம் 1 தான், C2 இருந்தால் C2வும் 1 தான், C0 இருக்குல்ல அதுவும் 1 தான் அப்படின்னு சொல்கிறனால இது 3 நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கேபிட்டல் பிகே கண்டுபிடிக்கிறோம். n வந்து ஆர்டராக இருக்கிறனால இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். அப்பயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு கே ஒரே ஒரு டேர்ம் தான் வருது. அங்கே வந்து A = BKன்னு வந்துடுது. A வந்து இஸ் ஆல்வேஸ் 1, இது வந்து நம்மளுக்கு மேண்டேட்ரி. A வந்து எப்பயுமே 1 தான், அதனால அந்த 1 தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பிகேவும் 1 தான். இப்போ நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இங்கே நம்மளுக்கு B0 இருக்கிறதுனால இந்த இடத்துல 0 போட்டாலும் A தான் வேல்யூ, இந்த இடத்துல 1 போட்டாலும் A தான் வேல்யூ. அப்போ B0ம் 1ன்னு வந்துடும், பிகேவும் 1 வந்துடும். இப்போ நம்மளுக்கு 5 கோஎஃபிஷியன்ஸ் கிடச்சிருச்சு. B1
C1 C0 B0 கேபிட்டல் B0 கேபிட்டல் B1 இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல இந்த இதில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இது எனக்கு ஹெச் ஆஃப் எஸ் கிடச்சிருச்சு. இதை மறக்கக்கூடாது. இந்த ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்றது வந்து அனலாக் ஃபில்டரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் விச் இஸ் நத்திங் பட் பட்டர்வொர்த் ஃபில்டரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இதுக்கப்புறம் நான் மேப்பிங் நம்மளுக்கு வந்து பிஎல்டின்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஃபார்முலா எழுதிட்டேன். டி வந்து 1 செகண்ட்ஸ்னு போட்டுட்டேன். அப்போ இதோட வந்து மேப்பிங் ஃபார்முலானா எங்கெங்கெல்லாம் எஸ் இருக்கோ, மேப்பிங்னா ஒன்றும் இல்லை, எங்கெங்கெல்லாம் ஹெச் ஆஃப் எஸ்ல எங்கெங்கெல்லாம் எஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நான் என்ன பண்ணுறேன், எங்கள் டீயோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். அடுத்து ஹெச் ஆஃப் இசட், ஹெச் ஆஃப் எஸ்ன்றது மேப்பிங் பண்ண பிறகு ஹெச் ஆஃப் இசட்டாக மாறிடும். இந்த ஹெச் ஆஃப் இசட் தான் வந்து நம்ம டிஜிட்டல் ஃபில்டர் கூடிய சிஸ்டம் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா எங்கெங்கெல்லாம் எஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன், இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுப்பேன், எல்சிஎம் எடுத்து மேலே கொண்டு போவேன். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் இருக்குன்னா அதை ஸ்கொயரை வந்து நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவேன். அது கொஞ்சம் பெரிய ஸ்டெப்பாக இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு நார்மலாக தெரியும். பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுக்குற மார்க்கை விட இந்த ஸ்டெப்ஸுக்கு தான் ரொம்ப ரொம்ப மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலாக்கு நீங்கள் ஃபார்முலா கிவன் டேட்டா கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பட்டர்வொர்த் ஃபில்டரில் 13க்கு வந்து உங்களால் வந்து ஒரு 8க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்டெப்ஸ் உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா 13க்கு வந்து கரெக்டாக ஒரு 11-12 மார்க் வரையும் ஸ்கோர் பண்ண முடியும். கரெக்டான ஆன்சர் வந்துச்சுன்னா ஃபுல் அவுட் ஆஃப் ஃபுல்லே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் இந்த பார்த்துக்கோங்க.